போடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அடித்த ஜாக்பாட். நீதிமன்றம் அதிரடி, தமிழர்களுக்கு கொண்டாட்டம். இந்தியா உலகத்தை ஆளும் அடுத்த சூப்பர் பவராக மாறும் அந்த தருணம் இந்த முறை டெல்லியில் இல்லை, மும்பையில் இல்லை, அது உருவாக போகிறது நம்ம தூத்துக்குடியில். பல ஆண்டுகளாக போராட்டமும் சர்ச்சையும் வழக்குகளும் நிறைந்த தூத்துக்குடி காப்பர் விவகாரம் இப்போது முழுக்க முழுக்க புதிய பாதைக்கு திரும்பி இருக்கிறது. 2025 டிசம்பரில் மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு இந்தியாவின் காப்பர் எதிர்காலத்தையே மாற்றப் போகிறது. வேதாந்தா குழுமம் கிரீன் காப்பர் மாடலில் சுற்றுச்சூழல் நட்பு தொழிற்சாலை அமைக்க அரசு அனுமதி கோரி விண்ணப்பிக்கலாம் என்று நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. இதுவரை இருந்த பழைய காப்பர் முறை அதிக மாசு, அதிக எதிர்ப்பு. ஆனால் இந்த கிரீன் காப்பர் மாடல் என்ன செய்கிறது தெரியுமா? 70% புதிய காப்பர், 30% மறுசுழற்சி செய்யப்பட்ட குறைந்த கார்பன் காப்பர், அதுவும் ஜெர்மனி, ஸ்வீடன் தொழில்நுட்பத்தில். இதனால் சல்பர் டை ஆக்சைடு 30% குறையும், குப்பை ஸ்லாக் 40% குறையும், கார்பன் டை ஆக்சைடு 50% குறையும், நீர் பயன்பாடு 20% குறையும், எரிசக்தி செலவு 25% குறையும். இதோ இன்னொரு முக்கிய மாற்றம். இதுவரை சர்ச்சைக்குரியதாக இருந்த பாஸ்போரிக் ஆசிட் பிளான்ட் முழுக்க முழுக்க நிரந்தரமாக நிறுத்தப்படுகிறது. இதனால் கழிவு சுமை குறையும், போக்குவரத்து பாதியாக குறையும், நீர் தேவை மேலும் குறையும். இனி தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரில் 80% கடல் நீர், உப்பு நீக்கி மற்றும் நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் கிடைக்கும். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் அருகில் உள்ள கிராமங்களுக்கு குடிநீராகவும் வழங்கப்படும். வேலை வாய்ப்பு என்பது உள்ளூர் மக்களுக்கே 80% வேலை. இதற்காக தனியாக 100 கோடி ரூபாய் சமூக வளர்ச்சி நிதி. இது வெறும் தொழிற்சாலை திறப்பு இல்லை, தமிழகத்தை இந்தியாவின் கிரீன் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலாக மாற்றப் போகும் தொடக்கம். இந்தியா உலகத்திற்கு காப்பர் கொடுக்கும் காலம் இந்த முறை நம்ம தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பம்.